ஸோ ஹாய்டா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா ஐ வாண்ட் யூ. ஸோ இது ஜிமினாவுடைய எஃப்எஃப். ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸோ கேரக்டர்ஸ் பார்த்துருப்போம், நிறைய கேரக்டர்ஸ் அதில் இன்ட்ரோ பண்ணாமலும் இருந்திருக்கும். ஸோ அந்த கேரக்டர்ஸ்லாம் நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஸோ ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு காலேஜ் சீனை தான், காலேஜ் கிளாஸ் ரூமை தான் காட்டுறாங்க. ஸோ லாஸ்ட் பெஞ்சுக்கு பெஞ்சில் ரெண்டு பொண்ணு உட்காந்துட்ருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. இன்னொரு பொண்ணு அந்த பொண்ணை எழுப்பி விட ராவடி பண்ணிக்கிட்டே இருக்கா. எழுந்திரி எழுந்திரின்னு சொல்லி ரெண்டு பேரும் ராவடி பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அங்கேருந்து மேம் சாக் பீஸை தூக்கி போடுறாங்க. சவுண்டை கேட்டாங்க, என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு சாக் பீஸை தூக்கி போட. ஸோ நம்ம வயனோட தலையிலே படுது. ஆக்சுவலி தூங்கிட்டு இருந்தது நம்ம வயன். வயனுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தது வயனோட ஃப்ரெண்ட் நிலா. ஸோ வயன் அண்ட் நிலா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மேம் வந்து எழுந்து நிற்கிறான் வயன். மேம் வந்து என்ன வயன் கிளாஸை கவனிக்க மாட்டியா அப்படின்னு திட்டினோன்னே, வயன் சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பவுட் பண்ண. மேமுக்கு மனசு உருகிடுது. உட்காந்துக்கோமா, நீ கிளாஸ் டாப்பர், உன்னெல்லாம் நான் திட்ட மாட்டேன், உட்காந்துக்கோமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ உட்காந்த பிறகு வயனும் நிலாவும் வந்து செம்மையாக சண்டை போடுறாங்க. எதுக்கடி எழுப்புனா, நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன்ல அப்படின்னு சொல்லி வயன் வந்து நிலா கிட்ட கேட்க, நிலா தான் வந்து வயனை எழுப்பியிருப்பாங்க. ஸோ நிலா சொல்கிறேன், ஏய் கிளாஸை கவனிடி, அப்புறம் எப்படி நீ படிப்ப, நீ லெசன்ஸை கவனிச்சா தானடி ஒழுங்காக எழுதுவ அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி சவுண்டு போட. பின்னால இருந்து ஒரு கை வந்து ரெண்டு பேரோட வாயை அடைச்சிட்டு, ஸோ ரெண்டு கை வருது, ஒருத்தருடைய ரெண்டு கையும் வருது. ஸோ ரெண்டு பேர் வாயையும் அடைச்சிட்டு சொல்கிறாங்க, வாயை மூடவே மாட்டிங்களா அடி, ஏண்டி என்ன சாவடிக்கிறீங்க, வீட்டில் இவ சாவடிக்கிறாங்க, நேரில் வந்தால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சாவடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ஷிவ் சொல்கிறேன். ஆக்சுவலி பின்னால் உட்காந்துருந்தது ஷிவ். ஸோ வயனுடைய பெஸ்டி, அதுவும் இல்லாமல் வயனோட கசின் பிரதர், ஓகேவா? ஸோ வயனுக்கும் அவனுக்கும் ஒரே வயசு தான். ஸோ ஷிவ் ஷிவ் வந்துட்டு இப்படி சொல்ல, நம்ம வயன் வந்துட்டு ஷிவ் தலையிலேயே அவளுடைய புக் எடுத்து அடிக்கிறா. டே ஏன்டா என்ன தொல்லை சொல்கிற அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் மூணு பேரும் இப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ கிளாஸும் முடியுது, வீட்டுக்கும் எல்லோரும் கிளம்புறாங்க. ஸோ இது லாஸ்ட் ஹவர் நடந்துட்டு இருக்கு. ஸோ வயன் வெளியே வர, நிலாவும் ஷிவும் ஃபோனில் வீடியோ கேம் விளாண்டுட்டே வந்துட்டுருக்காங்க. வயன் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டுருக்கான் மொபைலை. ஸோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்க. ஸோ ஷிவும் நிலாவும், நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், நீ ஹாஸ்டலுக்கு போ, பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு ஷிவ் ஹக் பண்ணி வயன்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ போகும்போது வயன் வந்து ஒருத்தரை பார்த்து வேகமாக ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாளா. ஸோ அந்த அந்த பர்சன் வந்து, பேபி ஏன் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி கிளாஸ்லேருந்து வெளியே வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கேட்குறாரு. கேட்டு போய் நம்ம வயனை ஹக் பண்ணது தேவ். ஸோ தேவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவ் வந்து நம்ம வயனுடைய பாய் ஃப்ரெண்ட், ஓகேவா? ஸோ தேவ் இப்படி கேட்க வாயின் இருந்துட்டு, இல்லை தேவ், இப்படி கொஞ்சம் ஒர்க் இருந்ததா, ஸோ அதனால தான். ஸோ கிளாஸில் வரத நாங்கள் மூணு பேர் சண்டை போட்டுகிட்டே இருந்தோமா, ஸோ அதனால் வர லேட் ஆகிடுச்சு, ஐம் சாரி தேவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானம் சொல்கிறா. ஸோ நம்ம தேவ் மூக்கின்னு வெட்டுறாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா, தேவும் வயனும் வெளியே போகிறாங்க. ஸோ தேவ் வந்து வயனோட கைப்பிடிச்சு பார்க்கில் நடந்து போயிட்டுருக்கும்போது வயனுக்கு என்ன நினச்சான்னு தெரியல. தேவ் நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கலாமா, நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், ஸோ இப்போவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பவுட் பண்ணுற மாதிரி கேட்கும்போது, நம்ம தேவும் யோசிச்சே நின்றுட்டுருக்காரு. ஸோ நம்ம வாயின் வந்துட்டு, அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வெறும் டேட் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிடலான்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல. ஸோ நம்ம தேவம் இருந்துட்டு, இல்லை வயன் நீ தான் என்னோட வேர்ல்டு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் நான் நீ கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ நம்ம வயனும் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையாற்றா. சரி, நீ தான் உங்கள் வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்திருக்கல, ஆக்சுவலி உங்கள் அப்பா உன்னை கேர் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாரு, உங்கள் அப்பாவுக்கு நீ இருக்கிறதே பிடிக்கலங்கிற மாதிரி தான் நீ என்கிட்ட சொல்லியிருக்க வயன், நீ எப்படி உங்கள் அப்பா கிட்டே போயிட்டு நானும் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம வாயின் வந்துட்டு, அது என்னோடய டிசிஷன்னா அவங்கக்கிட்ட கேட்டு என்னோடய டிசிஷனுக்கு ஒத்துக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயின் சொல்லிட்டு போகிறான். ஸோ அதே இந்தாண்டு சைட் நம்ம ஜிமினாவை பார்த்தா அமெரிக்காவில் ஒரு கம்பெனி பெரிய பில்டிங்குள்ளே ஒரு லாஸ்ட் ஃப்ளோரில், அதாவது டாப் 4ல் வந்துட்டு ஜிம்மின் வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுவே மீட்டிங் ரூமுக்கு வெளியே பார்த்தா ஒரு குட்டி பையன் பின்னாடி ஒரு 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 செக்ரட்டரி மாதிரி ஒரு பர்சன் ஓடிட்டுருக்காங்க. ப்ளீஸ் மிஸ்டர் சன் சாப்பிடுங்க சன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கேன். மிஸ்டர் ஹான் நான் சாப்பிட மாட்டேன், என்ன பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ம சன்னு சொல்கிறாரு. சன் யாருன்னா நம்ம ஜிமினாவோட பையன். ஸோ ஜிமினாவுக்கு 5 வயசில் ஒரு பையன் இருக்கான், ஓகேவாடா? ஸோ நம்ம சன் வந்து ஹான் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சன்னை கேர் பண்ணிக்கிற கேர்டேக்கர், ஓகேவா? ஸோ இப்படி வந்து ராவடி பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ சுகா தான் ஃபஸ்ட் வெளியே வராரு. ஸோ வந்து பார்த்துட்டு சன் ராவடி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, சன் போய் ஃபுட் சாப்பிட்டுட்டு போய் உட்காரு, அமைதியாக உட்காரு அப்படிங்க. அங்கிள் அங்கிள் டாடி எப்போ வருவாரோ, நான் டாடி பார்க்கணும் மிஸ்டர், முன்னிலேருந்து நான் மிஸ்டர்
மிஸ்டர் ஹான் கிட்ட சொல்லிட்டே இருக்கேன். நான் டாடி பார்க்கணும், டாடி பார்க்கணும்னு சொல்றேன். ஆனா இவரு என்ன டாடிட்ட கூட்டி போ மாட்டேன்றாரு. அப்படிங்கிற மாரி நம்ம சன்னு சொல்ல, நம்ம சுகா வந்துட்டு ஓகே. ஆனா நீங்க உட்காந்து சாப்பிடு. எனக்கும் மீட்டிங் இருக்கு. ஸோ ஒரு நிமிஷம் சவுண்டு கேட்குதுன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன். எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு. ஸோ நீங்க உட்காந்து ஒழுங்கா சாப்பிட்டுட்டே இரு. உன் டாடி வந்துருவாரு. அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நம்ம சன்னு ஓகே அங்கிள் அப்படிங்க. ஓகே பேபி அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்றாரு. ஆனா வந்து நம்ம சன்னுக்கு சுகா போறது பிடிக்கல. ஏன்னா அவனுக்கு தனியா இருக்க மாரி ஃபீல் ஆகுறதுனால அவன் ரொம்ப அமைதியா பவுட் பண்ணிட்டே சாப்ஸ்டிக்ஸ வச்சு அந்த ஃபுட்ட சாப்பிட்டுட்டு இருக்கானா. ஸோ இவன் ரொம்ப டல்லானத நம்ம சுகா பார்த்துட்டு என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ டல்லா இருக்க? அப்படிங்கிற மாரி சொல்ல, அங்கிள் அப்பாவையும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதில்ல. அம்மா எங்க போனாங்கன்னே எனக்கு தெரியல. ஆரம் அங்கிள், ஜின் அங்கிள் இவங்கெல்லாம் என் கூட கொஞ்சம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நீங்களும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஜங்குக் அங்கிளும், டேயாங் அங்கிளும் என்னோட தான் இருப்பாங்க. இப்போ என்னன்னா மீட்டிங்னு போயிட்டாங்க. எனக்கு தனியாக இருக்க கஷ்டமாக இருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பையன் சன்னு சொல்ல, ஸோ நம்ம சுகா வந்து ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாரு. நீ சாப்பிடு சாப்பிட்ற வரலும் பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன் சன் ஓகேவா அப்படின்னு சன்னோட ஃபேஸ்லேயே ஒரு ஸ்மைல் அப்பியர் ஆகுது. ஸோ வந்து நம்ம சுகா பார்க்கும்போது அவருக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம சன் என்ன பண்ணுறான்னா சாப்பிட்டுட்டே இருந்தவன் அவன் வந்து சுகாவுக்கும் விட்றான். சுகாவும் சிரிச்சிட்டே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மித்த ஓட்டு 6 மெம்பர்ஸும் வெளியே வராங்க. ஸோ எல்லாரும் வந்துடுறாங்க. ஸோ ஜிமின் தான் கடைசியாக வரானா. சன் வந்து அவங்க அப்பாவை பார்த்தோன்னா ஓடி போய் டாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜிமின் அழகாக தூக்கி வச்சு சுற்றுறாரு. என்னடா சாப்பிட்டியா இல்லையா? மிஸ்டர் ஹான் கொடுத்தாங்களே சாப்பிட்டியா இல்லையாடா? அப்படி சொல்லி கேட்கும்போது நம்ம ஜிமின் கேட்கும்போது சன் சொல்லிட்டான், ஆஹா நான் வந்து சாப்பிட்டுட்டேன் டாடி அப்படி சொல்லி சொல்கிறான். ஸோ நம்ம சுகா பக்கத்தில் வந்துட்டு ஓமாவன் சாப்பிட்டானா நீயே தானே வச்சுக்கணும். அவன் ஹான் சொல்லிலாம் சாப்பிடல நான் சொல்லி தான் சாப்பிட்டான். அவன் ஹானை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கான்டா அப்படிங்க. நம்ம சன் என்ன சொல்கிறான்னா வந்துட்டு அங்கிள் நீங்கள் என்னை போட்டு கொடுக்குறீங்களா? போங்க அங்கிள் நான் உங்க கூட பேச மாட்டேன் அப்படி சொல்லி நம்ம சுகாவை பார்த்து சன்னு சொல்ல நம்ம சுகா கேட்குறாரு அப்போ என்னை பார்த்து பேச மாட்டியாச்சன் என்னை பார்த்து பேச மாட்டியாச்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது ஆக்சுவலி இவங்க 3 பேரும் ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மித்த 45 மெம்பர்ஸ் இருக்காங்களா. ஸோ நம்ம ஆரம் வந்து ஜின் கிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா நம்ம சுகா மித்த யார்கிட்டையும் இவ்வளோ சிரித்து நம்ம பேசி பார்த்ததே கிடையாது. எப்போ பாரு சைலண்ட்டாகவே தான் இருப்பார். நம்ம சன் கூட இருக்கும்போது மட்டும் இவ்வளோ சிரிச்சிட்டு இருக்கான்ல ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் வந்து ஜின் கிட்ட கேட்க ஜின்னு வந்து ஆமான்னு தலையை நோட் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஹோபி இருந்துட்டு இது பார்க்க அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நம்ம டயாங் அண்ட் ஜங்குக்கு வந்தோன்னே ஸோ அவங்க 2 பேரும் சரி நான் போய் என்னுடைய சன்னை கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அண்ட் ஜங்குக் சொல்லிட்டாங்க. ஸோ வந்து கூப்பிடும் பொழுது வந்து தூக்குறாங்க சன்னை. சன் வந்துட்டு நோ 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 என் டாடி இப்போ ஃப்ரீ டைமாக இருக்காரு. என் டாடியோட தான் இருப்பேன். உங்கள் 2 பேரோட பேச மாட்டேன் போங்கடா அப்படி சொல்லி சொல்லிட்டானா நம்ம ஜின்னு இருந்துட்டு வராரு பக்கத்தில். ஜிம்முன்னு இருந்துட்டு இப்படி அங்கு இதெல்லாம் போடா வாடாலாம் சொல்லக்கூடாது மரியாதை கொடுக்கணும் அப்படிங்க. நம்ம சுகாவுக்கு வந்து ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா சுகாவோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ ஜிம்முன்னு சொல்கிறாரு போங்க 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 ஹயாங் நீங்கள் போயிட்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அந்த டைமிங்கில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இவங்கெல்லாம் கிளம்பி கீழே வராங்க. ஸோ ஜிம்மின் இது வந்து ரொம்ப சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருப்பாரு. ஸோ ஒவ்வொரு ஃப்ளோர் தாண்டும் போது அங்கே ஸ்டாஃப் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடிலாம் ஒரு ஸ்டாஃப் மெம்பர் வந்து ஜிம்மின் கிட்ட சைன் வாங்க வராங்க. ஸோ அதில் 2 மிஸ்டேக் தான் இருக்குது அந்த ஃபைலில். ஸோ அந்த 2 மிஸ்டேக்கே அந்த ஸ்டாஃப் மெம்பரை வந்துட்டு அப்படி திட்டார். என்ன ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்க இதெல்லாம் வந்து வெளியே போய் சொல்லிடாது. அதுவும் என் கம்பெனியில் நீ வேலை செய்கிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி திட்டிகிட்டு இருக்காரு. ஸோ சன் வந்து டயாங் அண்ட் ஜங்குக்கா கிட்ட தான் இருக்கார் ஓகேவா. ஸோ இப்படி கத்திட்டே இருக்க நம்ம டயாங் அண்ட் ஜங்குக்கா ஃபஸ்ட்டே போயிருப்பாங்க. ஜிம்மின் பின்னாடி இப்படி கத்திட்டு இருக்கிறத நம்ம ஆரம் வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணுவார். ஏன்டா பையன் கூட இருக்கும்போது ஜாலியாக இருக்க மித்த யாரை பார்த்தாலும் ரொம்ப கோவப்படுற இதெல்லாம் ஓவர்ரா உன்கிட்ட பேசவே ஸ்டாஃப் மெம்பர்ஸ் பயந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பிச்சல யார் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டாங்க. எனக்கு என்னோடய ஒர்க் பர்ஃபெக்டாக நடக்கணும். ஒரு மிஸ்டேக்ஸ் கூட இருக்கக்கூடாது. என் பக்கம் மிஸ்டேக்குன்னு யாரும் விரல் காட்டிடவே கூடாது கடைசி வரையிலும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்முன்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிட்டு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ நம்ம அதுவே இந்தியாவில் தான் வாங்கிட்டுருக்காங்க ஓகேவாடா. இவ்வளோ நேரம் சொல்லலை இப்போ தான் சொல்கிறேன். ஸோ இந்தியாவில் வாயினை பார்த்தா வாயின் வந்து அவளோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட தான் உட்காந்து பேசுகிறான். அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். டாடி கிட்ட நீங்கள் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம வயன் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்ல அவங்க அம்மாவும் வயன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு சொல்கிறாங்க. சொல்லுமா நான் அப்பா கிட்ட பேசுகிறேன் என்னென்னு சொல்லு அப்படிங்க. நான் இப்படி ஒருத்தர் தேவ்னு சொல்லி ஒரு டாக்டரை லவ் பண்ணிகிட்ருக்கேன். தேவ் வந்து டாக்டராக இருக்கார் ஓகேவாடா. ஸோ சீனியர் எனக்கு வந்து நான் டாக்டரை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா கிட்ட சொல்லி எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கம்மா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா வந்துட்டு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு வயன் அவர் நல்லவரா கெட்டவரான்னு உனக்கு நல்லா தெரியுமாம்மா. ஸோ நீ ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் வந்துட்டு அவள் நல்லவர் தாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.
ஸோ அவங்க அம்மாவும் இவ பேச்ச கேட்டுட்டு, "ஓகேம்மா, நீ வந்து இன்னைக்கு நைட் இங்கேயே தங்கு. நான் அப்பாக்கிட்ட கேட்டுட்டு காலையில பதில் சொல்றேன். நீ ஹாஸ்டல்லாம் போக வேண்டாம்." அப்படிங்க வாயன்னு சொல்றா. அப்பாவுக்கு நான் இங்க இருந்தா பிடிக்காதும்மா. என் மூஞ்சிலயே அப்பாவுக்கு முழிக்கக்கூடாதுன்னு தான் நெனச்சிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா அப்படிங்க. ஸோ வந்துட்டு அப்பன்னு பார்த்து யாரோ வந்து அந்த ரூம்குள்ள ஆக்சுவலி இவங்க லிவிங் ஏரியால தான் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அ ஒரு பெர்சன் உள்ள என்டர் ஆனாங்க. அந்த பெர்சன் ஒயனோட ஃபேஸ பார்த்தோனே அவரோட ஃபேஸ் வந்து ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா ஒரு ஃபீல் இருக்கும்ல. எதுக்கு இதெல்லாம் இங்க இருக்கு? அப்படிங்கிற மாரி ஒரு பார்வை பார்க்க. ஸோ வந்து ஒயன் வந்து அந்த பெர்சன பார்க்குறாரு. அந்த பெர்சன் வேற யாரும் கிடையாது. நம்ம ஒயனோட அப்பா தான். ஸோ அப்பா இப்படி பார்க்கறத பார்த்து ஒயனுக்கு ரொம்ப ஹர்ட்டடா இருக்கு. ரொம்ப அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அந்த டைம் ஒயனோட தங்கச்சி தாரா. ஒயனுக்கு ட்வின் சிஸ்டர்லாம் கிடையாதுல. ஒரே ஒரு சிஸ்டர் தான். ஒயனுக்கு ஒரே ஒரு சிஸ்டர். அந்த தங்கச்சி பேரு தாரா. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தன்னோட தங்கச்சி வந்து அவளோட ரூம் வந்து வேகமா அவங்க அப்பா வந்தது தெரிஞ்சோனே கீழ ஓடி வரா. பிகாஸ் ஏன்னா, அவளோட ரூம் பால்கனிலேருந்து பார்த்தா வீட்டுக்கு யார் யார் வராங்கன்னு தெரியும். ஸோ அப்படி பார்த்துட்டு டாடி வந்துட்டாங்கன்னோனே வேகமா ஓடி வந்து, "டாடி வெல்கம் ஹோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சீக்ஸ்லேயே கிஸ் பண்றா. ஸோ அவங்க அப்பாவுக்கு செம்ம ஹாப்பி. தாராவோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, "ஓகேம்மா, இன்னைக்கு எப்படி போச்சு உன் டேஸ்லாம்?" அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு. ஸோ வந்து தாராவும் வந்து வயன கண்டுக்கல. அவ வந்து வயனுங்கிற ஒரு பொண்ணு இருக்கிறதே அவங்க மதிக்கவே இல்ல. ஸோ இவங்க 2 பேரும் பேசிட்டு ஹால்ல உட்காந்துட்டுருக்கா. அம்மா வந்துட்டு ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. நீங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் கூப்பிட, ஸோ நம்ம தாரா சொல்றா. என்ன சொல்றான்னா, "அம்மா, அப்பா என்னைக்கு ஒயனோட சாப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு. நானும் டாடியும் ஃபர்ஸ்ட்டு சாப்பிடுறோம். ஒயன் செகண்ட் சாப்பிடட்டும்." அப்படிங்க. ஸோ ஒயனுக்கு ஹர்ட்டடா இருக்கு. என்ன இது? நம்மளும் அவரு பொண்ணு தானே. நம்ம மேல ஏன் இவ்வளோ பாசம் வைக்கவே இல்ல? அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் யோசிக்கிறா. ஸோ ஒயன் பாட்டுக்கு இதுக்கு அவ வந்து அவகிட்ட சொல்ல கிடையாது. தாரா வந்து ஒயன் கிட்ட சொல்ல கிடையாது. ஆனா ஒயனுக்கு இது புரிஞ்சு அவங்க அம்மா கிட்ட, "அம்மா, நான் காலேஜ்லேருந்து அப்படியே டேரெக்ட்டா வந்துட்டேன். ஸோ நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன்ம்மா. ஸோ அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு" சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அவளோட ரூமுக்கு போயிர்றா. ஸோ மித்த 3 பேரும், அதாவது அப்பா, அம்மா, தாரா 3 பேரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அம்மா சாப்பிடல. அம்மா வந்து பரிமாறிட்டு இருக்காங்க. சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்பா வந்துட்டு தாராவோட கை பிடிச்சிட்டு, அதாவது சாப்பிடும்போது கை பிடிச்சிட்டு, "சரி, என் பிரின்சஸ்க்கு இன்னும் 2 டேஸ்ல பர்த்டே. என்ன பண்ணலாம்? என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஸோ நம்ம தாரா வந்து, "எனக்கு இது வேணும்ப்பா, அது வேணும்ப்பா, இது வேணும்ப்பா, அது வேணும்ப்பான்னு" சொல்லிட்டு இருக்கா. தாரா வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. ஓகேவாடா? ஸோ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க, நம்ம ஒயனோட அம்மா அதாவது ஒயனோட அம்மா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, "அ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுங்க ஒயன பத்தி" அப்படிங்க. "ஒயன பத்தி நீ என்கிட்ட என்ன பேச வேண்டிய விஷயம் இருக்கு? அவ என் பொண்ணே இல்லன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ எப்ப பாரு ஒயனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க." அப்படிங்கிற மாரி ஒயனோட அப்பாவும், ஒயனோட அம்மாவும் பிடிச்சு திட்ட, தாரா வந்து சொல்றா, "அம்மா, அப்பா கிட்ட எதுக்கும்மா ஒயன பத்தி பேசிட்டே இருக்க? அப்பாக்கு தான் ஒயன பிடிக்கலல்ல. எதுக்கு ஒயன பத்தி பேசிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நம்ம என்னோட அம்மா இருந்துட்டு, "தாரா, பி சைலண்ட். எதுக்கு இப்படி பேசிட்டே இருக்க? உன்ன வந்து இந்த விஷயத்துல மூக்க நுழைக்கக்கூடாது. வயன், நான், அப்பா 3 பேர் தான் பேசணும். நீ பேசக்கூடாது." அப்படிங்கிற மாரி சொல்ல, "நான் எங்க அப்பாவுக்கு பொண்ணும்மா, ஞாபகம் வச்சுக்கோ. நான் எப்படி பேசாம இருப்பேன்? எங்க அப்பாவுக்கு ஹர்ட் ஆக்குற எந்த விஷயத்தையும் நான் அவருக்கு குடுக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி தாரா சொல்ல, "என்ன நீ சொல்ற? வயனும் அவரோட பொண்ணு தானே. எப்படி நீ அவ மட்டும் ஹர்ட் குடுப்பான்னு நெனைச்சிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம தாரா சொல்றா, "சின்ன வயசுலேருந்து அவ தான் எங்க அப்பாவ ஹர்ட் பண்ணிட்டே இருக்கா. தேவையில்லாம பேசாதீங்கம்மா. அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு ஃபுட்ட விட்டுட்டு அவ எந்திரிச்சு போயிடுறாளா. அவங்க அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்துடுது. ஸோ வந்து என்னோட அம்மாவ திட்டுறாங்க. "உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லையா? தாரா ஹர்ட் ஆறா பாரு" அப்படிங்கிற மாரி திட்டுறேன். "தாரா ஹர்ட் ஆறா? தாரா ஹர்ட் ஆறான்னு சொல்றீங்களே! உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, இன்னொரு பொண்ணு. அந்த பொண்ணு ஞாபகம் இருக்கா? அவ ஹர்ட் ஆவான்னு நினைக்கலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ பேசுனதுக்கு அவ கண்ணு கலங்கி போறா. தாரா பேசுனதுக்கு வயன் கண்ணு கலங்கி போறா" அப்படிங்க. "அது அவளோடது. நான் எதுவும் பண்ண முடியாது. தாரா சின்ன பொண்ணு. இப்படி திட்டுவான்லாம் வச்சுக்காத. சரி, என்ன விஷயம்னு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு வயனோட அம்மா கிட்ட கேட்கும்போது, வயன் வந்து இப்படி தேவனு ஒரு பையன லவ் பண்றா. ஸோ அந்த பையன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. அப்படிங்க. அவங்க அப்பா ஃபர்ஸ்ட்டு வேணாங்கிறாரு. அப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரியல. சரி, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்ல, ஸோ வயனும் ஃபுட் வந்து சாப்பிடும்போது அப்பா சாப்பிட்டு போயிறாரு. ஸோ பொண்ணு சாப்பிடல. அவரும் எந்திரிச்சு போயிறாரு. ஸோ வந்து நம்ம வயனோட அம்மா அவளுக்கும் ஃபுட் எடுத்து வச்சுட்டு, அவங்களும் ஃபுட் எடுத்து வச்சு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க. ஸோ வயன்கிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க. ஸோ வந்து ஓகேம்மா. அப்பா வந்துட்டு ஓகே சொல்லிட்டாரு. உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணிக்க. ஸோ நெக்ஸ்ட் முகூர்த்தத்திலேயே நீ உன்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல, எனக்கு செம்ம ஹாப்பி. அம்மாவும் ஹக் பண்ணி ஃபோreheadல கிஸ் பண்றா. "அம்மா, தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மான்னு" சொல்லிட்டே இருக்கேன். ஸோ இதே நம்ம வந்து அமெரிக்கால பார்க்கலாம். என்ன ஆகுதுன்னா, அங்க வந்து பிஸ்னஸ் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் இருக்காங்க. ஸோ அங்க வந்துட்டு பிடிஎஸ், OT7 மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்கு. ஸோ சன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஒரு ஃபுட் சர்வ் பண்ற ஒரு மேட் வந்துட்டு சன்னோட ஷர்ட்லேயே வந்துட்டு சாஸ தெரியாம பட்டுருதா. ஸோ அத தொடைக்க வரும்போது சன்னு ரொம்ப பயந்துட்டு எந்திரிச்சு போய் பக்கத்துல உட்காந்துருக்க ஜங்குக் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். ஸோ மேடுக்கு என்னன்னு புரியல. பிகாஸ் ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு ஒர்க்குக்கு வந்திருக்காங்க. ஸோ
மிஸ்டர் சன் ப்ளீஸ் வாங்க, நான் உங்கள் ட்ரெஸ்ஸில் பட்டிருக்க சாஸை மட்டும் தொடச்சி விட்டுறேன் அப்படிங்க. நம்ம சன் அவங்க கிட்ட பேசவே மாட்டேங்கிறான். ஜங்குக் பின்னாடி நின்றுட்டு அங்கிள் அங்கிள் அங்கிள்ங்கிற மாதிரி அவன் தேம்ப ஆரம்பிச்சான். ஸோ வந்து நம்ம ஜங்குக் வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இல்லை சன், அந்த ஆண்டி தெரியாம மேலே பட்டுடுச்சான், சாஸ் அதை துடைக்க தான் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, நான் போக மாட்டேன் அங்கிள், எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் பக்கத்தில் வர வேணாம் சொல்லுங்க அப்படி சொல்லி ஒரு மாதிரி சொல்கிறான். ஸோ வந்து மித்த மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜிம்மன் வந்துட்டு நீங்கள் முதல் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடை பார்த்து சொல்கிறாரு. ஸோ அந்த மேடம் வெளியே போயிடுறாங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு சன்னை வந்து ஜிம்மன் பக்கத்தில் கூப்பிட்டு அந்த சாஸை தொடச்சி விட்டுட்டு, இப்படிலாம் பயப்படக்கூடாதுடா, ஏன்டா நீ எங்கள் 7 பேரை தவிர மித்த யார்கிட்டயும் பழக மாட்டேங்கிற, ஆண் கிட்ட பழகிற மித்த யார்கிட்டயும் ஏன்டா பழகவே மாட்டேங்கிறேன்னு கூப்பிட்டு கேட்கும்போது, இல்லைடா நீ எனக்கு மித்த யாருமே வேணாம், நீங்கள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி நம்ம ஜிம்மினோட செஸ்ட் மேலே சாஞ்சிட்டு ஒரு மாதிரி அழறான். ஸோ ஜிம்மினிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு அவரோட ஃபுட்டையே எடுத்து சன்னுக்கு ஊட்டிட்டு அவரும் சாப்பிட்டுட்டு இருக்காரு, எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே வந்து அமெரிக்காவில் ஜிமினோட வாழ்க்கையும் இந்தியாவில் வயனோட வாழ்க்கையும் போயிட்டுருக்கு. ஸோ ஃபியூ டேஸும் போகுது. ஸோ வயன் வந்துட்டு சொல்லிட்டான் தேவ்கிட்ட, எங்கள் அப்பா அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். ஸோ தேவ் வந்து கல்யாணத்துக்கு ஓகேன்ட்டாங்க. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, வெட்டிங்க்கு அன்றைக்கி மொதல் நாள் நைட்டு ஸோ மெஹந்தி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சோன்னே ஸோ வயன் வந்துட்டு தேவ் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறா. ஸோ ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே போயிட்டு சிஸ்டர்கிட்ட கேட்குறா. அவங்க தேவ் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கார்டா, ஓகேவா. ஸோ வந்து போயிட்டு அந்த சிஸ்டர்கிட்ட கேட்குறாங்க, டாக்டர் தேவ் எங்கே இருக்காங்கன்னு சொல்லும்போது, அவங்க தேடி பார்த்துட்டு, சார் ரூஃப் டாப்பில் இருக்காங்க மேம், நீங்கள் யாருங்கும்போது, நான் அவரோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் ரூஃப் டாப்பில் போய் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஸ்டர் சொல்ல, நர்ஸ் சொல்ல, ஸோ நம்ம வாயனும் ரூஃப் டாப் போகிறேன். ஸோ ரூஃப் டாப் போய் பார்த்தா இவன் வந்து போகிறேன். ஸோ அங்கே யாரோ பேசுகிற சவுண்ட் கேட்குறத தெரிஞ்சோன்னே நம்ம வாயன் வந்து பார்த்துட்டே போகும்போது தெய்வம் வந்து வேற ஒரு பொண்ணை ஹக் பண்ணியிருக்கான். ஸோ எப்படி ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. உண்மை சொல்ல போனால் பின்னால் வந்து பார்க்க கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு டோட்டலாக ப்ரோக்கு, என்ன நடக்குதுன்னே புரியல. அவள் கண்ணில் கண்ணீர் கலங்கி நிற்கிறான். ஸோ வந்து வாயின் அப்படியே நின்றுட்டுருக்க. தேவ் ஹக் பண்ணியிருக்க பொண்ணு பேர் வந்து ஆலியா. ஸோ ஆலியா இருந்துட்டு தேவ்கிட்ட சொல்கிறா, எப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிற, சீக்கிரம் வயனை பிரேக்கப் பண்ணிட்டு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்க. வயனை கல்யாணம் பண்ணி அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஒன்று தான் ஆலியா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலியாவோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். ஸோ வயன் இதை கேட்டோன்னு அவ்வளோதான், டோட்டல் ப்ரோக்டு. ஸோ அவள் பாட்டுக்கு நடந்து போயிட்டு தேவ் பார்க்கவே இல்லை, அவள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வெட்டிங். ஸோ வெட்டிங் அதாவது பிரைட் ரூமில் உட்காந்து வயன் ரெடி ஆகிட்டுருக்கா. ஸோ இந்த விஷயம் தேவ் சொன்ன விஷயம் தான் மைண்ட்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ வயனோட அம்மா மட்டும் தான் வயன்கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. வித் அந்த வயனோட பேரண்ட்ஸ், அதாவது அப்பா, வயனோட பாட்டி, தாத்தா யாருமே வயன்கிட்ட பேசல. எப்படி இருக்குன்னா, அவளுக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா வந்து, வயனை கல்யாணம் பண்ணி சீக்கிரம் நம்ம வீட்டை விட்டு அமுச்சு விட்டுறணும், இவர் அன்லக்கி ஃபெல்லோ அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு ஃபீலில் தான் இருக்குது. ஸோ வயன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பிகாஸ் ஏன்னா அவங்க அம்மா மட்டும் தான் அவகிட்ட நல்லா பேசுவாங்க. ஸோ வந்து யாருமே நம்மக்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாங்கன்னு ஃபீலிங்கில் தான் ஆல்ரெடி இருப்பான். இதில் தான் லவ் பண்ணுற பையனும் தன்னை ஏமாத்துறதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் அந்த பொண்ணுக்கு எப்படி ஃபீலிங்காக இருக்கும். ஸோ ரொம்ப ஹர்ட்டடில் உட்காந்துருக்கா. ஸோ அவங்க அம்மா பக்கத்தில் வந்துட்டு கையை பிடிச்சி ஒரு பேங்கிள் போட்டு விட்டுட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, வயன் ஸோ என்ன சொல்லணும்னு தெரியல, நீ கல்யாணமாகி வேற ஒரு வீட்டுக்கு போக போகிற, இதை உன் பாட்டி தான் உன்கிட்ட கொடுத்துருக்கணும், உன் பாட்டி உன்கிட்ட கொடுக்கல. பிகாஸ் ஏன்னா சின்ன வயசில் யாரோ பண்ண தப்புக்கு இப்போ நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. ஸோ வீட்டில் இருக்க யாருக்குமே உனக்கு பிடிக்கலங்கிறத தாண்டி உன் மேலே இவ்வளோ வெறுப்பு வச்சுருக்காங்க. ஐம் சாரி வயன், நான் உன்னை பிக்கலைனாலும் நீ எனக்கு குழந்தையா பிறக்கலனாலும் நீ என்னோட குழந்தை தாமான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கிஸ் பண்ணி அவங்க கண்ணில் இந்த கண்ணீர் வருது. ஸோ வயனுடைய கரெக்டாக அவரோட இமை மேலே அந்த கண்ணீர் பட, ஸோ வயனோட கண்ணிலேருந்தும் கண்ணீர் வருது. ஸோ அதுவும் ட்ராப் அவுட் ஆகுது. ஸோ வந்து இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கா. வயனோட அப்பா வந்து வயனோட அம்மாவை கூப்பிட்டு பொண்ணை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வயன் ஸ்டேஜுக்கு போகிறா. ஸ்டேஜுக்கு போயிட்டு உட்கார்றா பக்கத்தில். ஸோ கரெக்டாக மாங்கல்யம் கட்ட போகிறாங்க. ஸோ அதெல்லாம் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்த பிறகு ஸோ நம்ம தேவ் கழுத்துக்கிட்ட கொண்டு வரும்போது வயன் எழுந்து மாலையை கழட்டி கீழே போட்டுட்டான். ஐம் சாரி தேவ், நான் உங்களை லவ் பண்ணவே கிடையாது. ஸோ வந்து ஜஸ்ட்டு உங்கள லவ் பண்ணுற மாதிரி நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு எழுந்து போகிறா. அவங்க அப்பா கூப்பிட்டு, அதாவது ஸ்டெப்ஸை இறங்கும்போது அவங்க அப்பா வந்து அங்கே தான் இருக்காரு. ஸோ ஏன்னா அவங்க அப்பா வயனோட கையை பிடிச்சி, என்ன நினச்சிட்ருக்க வயன், நீ சொன்னேன்னு இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்க. வயன் திரும்புறா. ஸோ அவங்க அப்பா கன்னத்துலேயே ஒன்று விடுறாரு. வயனோட கன்னத்தில் வயன் கன்னத்தில் கையை வச்சே நின்றுட்டுருக்கான். ஸோ என்ன வயன்,
உன்கிட்ட பேசுறனோ இல்லையோ, உனக்கு பிடிச்ச கல்யாணத்த பண்ணி வைக்கணும் தானே இவ்ளோ ட்ரை பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன். நீ என்ன எங்கள அவமானப்படுத்திட்டு போறியா? எங்க குடும்பமானமே போயிடும். என்ன அப்படி இப்படின்னு திட்ட, வாய்ன்னு வந்துட்டு கைய விடுறீங்களா? எப்ப இந்த வீட்ட விட்டு நான் போனா போதுன்னு மட்டும் யோசிச்சீங்களோ, அப்பவே நான் வந்து உடைஞ்சு போயிட்டேன்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஆல்ரெடி நீங்க என்ட்ட பேச மாட்டீங்க. அது 2வது விஷயம். நான் போனா போதும்ன்னு நினைக்கும்போதே நான் இறந்துட்டேன். ஸோ இதுக்கு மேல நான் உங்ககிட்ட அதிகமா பேசல. ஸோ நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயன் போறா. ஸோ ஏர்பேட்டுக்கு அவ வந்து என்ன பண்றான்னா, அவளோட லக்கேஜ் எடுத்துட்டு ஏர்போர்ட் போறா. ஸோ அங்க போனா தேவ் அண்ட் சாரி சிவ் அண்ட் நம்ப மயனோட ஃப்ரெண்ட் நிலா இருக்காங்க. 2 பேரும் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் நல்ல வேளை நம்ம இன்டர்ன்ஷிப் வந்து கொரியால அப்ளை பண்ணியிருந்தோம். கொரியால இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ நல்ல வேளை அங்க இன்டர்ன்ஷிப் கிடைச்சிச்சு. அதனால நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஸோ நிலா கேட்குறா, சரி நீ வந்து தேவனை கல்யாணம் பண்ணிக்கிறதா தானே இருந்தது. ஸோ உன்னை பார்த்தா கல்யாணம் பண்ண மாதிரி தெரியலையே அப்படிங்க. வாயன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன், ஐம் சாரி. இந்த விஷயத்த இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிற நிலமையில இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வாயன் சொல்கிறேன், எனக்கு அந்த கல்யாணத்தில் வேணான்னு தோணுச்சு இப்போ, அதனால் நான் வந்துட்டேன், ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அவங்க 2 பேர்கிட்டையும். தேவ் வந்து தலையில் தட்டிட்டு அருவி கிட்டவளே, என் சித்தப்பா சித்தையோட மானமே போச்சுடி ஒன்னால அப்படிங்கிறான். ஸோ வாயன் வந்து ஒரு மாதிரி கண்ணு கலங்கி தேவை பார்க்குறா. தேவ புரிஞ்சுக்கிறான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு வாயனை ஹக் பண்ணி, ஸோ நிலா கிட்ட இந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு போறியா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் தேவ. ஸோ நம்ம நிலா வந்து வயன் அவளோட லக்கேஜ் தேவோட லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக தேவ் சொல்கிறான் ஒரே ஒரு வார்த்தை, சாரி ஷிவ் சொல்கிறான். ஷிவ் இவ்வளோ நேரம் நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தேவன் சொல்லியிருந்தேன்னா லக்கேஜ் எடுத்துகிட்டு போக சொன்னான் தேவன் சொல்லியிருப்பேன். ஸோ அது தேவ் கிடையாது ஷிவ், ஓகேங்களா? ஸோ ஷிவ் இருந்துட்டு வயனை ஹக் பண்ணி சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, சின்ன வயசுலேருந்து நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட வயன். ஸோ வந்துட்டு நான் எல்லா டைமும் கூட இருந்திருக்கேன். ஸோ இந்த கஷ்டத்துக்கு காரணம் யாரோ ஒருத்தவங்க, ஆனால் நீ அனுபவிச்சுட்டு இருக்க. ஸோ நான் எப்பயுமே உன் கூடவே இருப்பேன் வயன். உன்னோட பிரதராக உன்னோட ஃப்ரெண்டாக உன் கூடவே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நம்ம வயன் வந்து அவனை ஹக் பண்ணிட்டு அழுதுடுறா. ஸோ பஸ் அவுட் ஆகல, ஆனால் அழுதுடுறா. கொஞ்சம் கண்ணீர் வெளியே வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் அது ஏர்போர்ட்டுங்கிறதுனால கண்ணெல்லாம் தொடச்சிட்டு 2 பேரும் போய் இது என்னது செக்இன் பண்ணிட்டு ஃப்ளைட்டில் போகிறாங்க. ஓகேவாடா? எங்கே போகிறாங்க, எப்படி போகிறாங்க, எப்படி ஜிம்மு நான் எனக்கு வந்து செட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவாடா? ஸோ பிடிச்ச சீன் பிடிக்காத சீன் சொல்லுங்கள். ஓகே பாய், டேக் கேர்.